நீங்கள் இனியும் அந்த வட்டியிலிருந்து விலகிக் கொள்ளவில்லையானால் அல்லாஹ்வாகிய என்னோடு யுத்தத்திற்கு தயாராகிக் கொள்ளுங்கள். வாடா சண்டைக்குங்கிறான். வட்டி வாங்குறவனை நோக்கி அல்லாஹ் என்ன கொடுக்கிறான்? நீ எனக்கு எதிராக யுத்தம் செய்கிற, எனக்கும் உனக்கு இனிமே சண்டை, எனக்கும் உனக்கும் போட்டி, பாத்துக்கிறோம், நீனா நானா பாத்துக்கிறோம் சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். இது ஒண்ணாச்சா? அதுதான் நிரந்தர நரகத்தை கொடுக்கிறான். இன்னொரு குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருக்குறான்ல முதல்ல அருளப்பட்ட அத்தியாயம் அலக் 96வது சூறாவாக இருக்கிறது. அந்த திருக்குறானில் முதல் அருளப்பட்ட அத்தியாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவில் போய் தொழ போனார்கள் இல்லையா? அப்ப தடுத்தாங்க. வரக்கூடாது, எங்க அப்பமாட்டம் பள்ளி, நாங்க தான் ஓனர், நீ அல்லாஹ் வணங்க வரக்கூடாது. நபிகள் நாயகத்துக்கு சொன்னது சொல்றாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுக்கு தொழ போகும் பொழுது தடுத்து விரட்டி அடித்தார்கள். அதுக்கு அல்லாஹ் அருள்கிறான். முதலில் அருளப்பட்ட அத்தியாயத்தில் இக்ரா சூராவிலே அலக் சூராவிலே சொல்கிறான், அரஐதல்லதி யன்ஹா அபதன் இதா ஸல்லா. தொழுகிற ஒரு அடியானை, ஒரு அடிமையை, ஒரு அல்லாஹ்வுடைய அடியாரை தடுக்கிறானே, அவனை கவனித்தீரா? நீ தொழ போற உன்னைய வந்து தடுக்கிறான், அவனை கவனித்தீரா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சுட்டு சொல்றான், கல்லா ல இல்லம் என்தகி, இந்த போக்கிலிருந்து அவன் விலகிக் கொள்ளவில்லையானால் அல்லாஹ்வுடைய பள்ளியில, ஏன் பள்ளியில வரக்கூடாது அவன் தடுக்கிறானா? அப்படி தடுத்தானையானால் ல இல்லம் என்தகி, அவன் விலகிக் கொள்ளவில்லையானால் லனஸ்ஃபாம் பின் நாசியா, அவன் குடுமியை நான் பிடிப்பேன். அவன் விலகிக் கொள்ளவில்லையானால் லனஸ்ஃபாம் பின் நாசியா, அவன் குடுமியை நான் பிடிப்பேன். அவனுடைய குடுமியை நான் பிடிப்பேன். நாசியத்தின் காதிபத்தின் காத்தியா, குற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, பாவங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குடுமையை நான் பிடிப்பேன். எது நாதியா, அவன் சபையை கூட்டட்டும். கூட்டுவன் சபைங்கிறான், கூட்ட சண்டைக்கு வர்றாங்க, கூட்டுவான் சபையை, கூட்டு ஜமாத்துலமாவ, ஊர் கொடுத்த கூட்டு, முத்தவள்ளிய கூட்டு, எல்லாத்தையும் கூட்டுறான். அல்லாஹ் சொல்றான், எது நாதியா, அவனுடைய சபையை அவன் கூட்டட்டும். சனதுவு ஜபானியா, நரகத்தினுடைய காவலர்களை நான் கூப்பிடுறேன், வாடா வாடா, நான் கூப்பிடுறேன். நரகத்துடைய காவலர்களை நான் கூப்பிடுறேன். நீ உன் ஜமாத்தை கூப்பிடு, உன் அஜர்த்தை கூப்பிடு, உன் உலமா சபையெல்லாம் கூட்டிட்டு வா. யுத்தம் செய்யலாம் பாத்தீங்களா? அல்ல உன் சபையை கூட்டுறான், என் சபையை கூட்டுறான். யுத்தம் தானங்க இது. வட்டி வாங்குறவனுக்கு எதிராகவும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல போர் பிரகடனத்தை அறிவிக்கிறான். இந்த பள்ளி வாசலை, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை, அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஆலயத்தை நிர்வகிக்கத்தான் உனக்கு அதிகாரம் இருக்கிறது. எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம்? டீப் லைட் போடுறதா, சாதா லைட் போடுறதா, 2 ஃபேன் போடுவோமா, 1 ஃபேன் போடுவோமா, ஓரியன்ட் வாங்குவோமா, கேத்தான் வாங்குவோமா, இதான் உனக்கு அதிகாரம். எவன் வரலாம், எவன் வரக்கூடாது, உனக்கு அதிகாரம் கிடையாது. பள்ளி வாசல் நிர்வகிக்கிறவனுக்கு அதிகாரம் என்னது? அந்த பள்ளி வாசல் கட்டணம் வெள்ள அடிக்கணுமா, அதுதான் பார்க்கணும். இதுக்கு மேல உனக்கு எவன் வரலாம், எவன் வரக்கூடாது உனக்கு கிடையாது. ஏன் இடம் மமன் அகலமும் குர்ஆன்ல இருக்கிறது. மிம்மம்மனா மசாஜித் அல்லாஹி அய்யுத்கர ஃபீ ஹஸ்முஹு வ ஸஆ ஃபீ ஹராபிஹா உலாயிக மா கான லஹும் அன் யதுகுலுஹா இல்லா காயிஃபீன். அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அவனுடைய பெயரை கூறுவதற்கு தடை போடுபவனை விட மிக அநியாயக்காரன் யார்? உங்க ஊர்ல மதுரையில மிக அநியாயக்காரன் யார் என்று குயிஸ் போட்டியில ஒரு கேள்வி கேட்டால் ஒருத்தன் தான் அவன். விட என்ன சொல்லணும்? இந்த மொத்த மதுரையிலே மிக அநியாயக்காரன் யார்? எவன் போர்டு வைக்க சொன்னானோ வச்சான அவன் தான். எந்த போர்டு? அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் இவன்லாம் வரக்கூடாது தடுக்கிறான்ல. அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு தடுக்கிறவன் மிகப்பெரிய அநியாயக்காரன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த பட்டத்திற்கு உலமாக்கள் போட்டி போடுகிறார்கள். உலமா சபையில் உள்ளவர்கள் இந்த மிகப்பெரிய அநியாயக்காரன் பட்டத்தை நம்ம எப்படியாவது பெற்றுவிட வேண்டும், அல்லாஹ்வுக்கு எதிரான போருக்கு தலைமை தாங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்ய வேண்டும். அல்லாஹ் போர் எப்படி செய்யலாம் தெரியுமா நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம தான் 5 வருஷமா போர்டு போட்டுருக்கிறோமே, என்ன நடந்துருச்சு? போர்டு போட்ட பிறகு முத்தவள்ளிக்கு 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சு, இவங்க கணக்கு என்ன கணக்கு பண்றான்? போர்டு போட்டவன தானே அதற்கு 500 சம்பளம் கூட கிடைச்சு. அங்கதான் நீங்க அல்லாஹ் தப்பு கணக்கு போடுறீங்க. அல்லாஹ்வுடைய யுத்த ஸ்டைல வேறங்க, அவன் ஸ்டைல் உங்க ஸ்டைல். அது அவன் ஒரு தனி ஸ்டைல் அடிப்பான். அல்லாஹ் அடிக்கிற ஸ்டைல் இருக்க உங்களுக்கு தெரியாது, அவன் அடிக்கிறது தெரியாது.
இப்படியே விட்டுட்டே இருப்பான். நமக்கு 65 வருஷம் உலகத்தில் கொடுத்ததுனால நமக்கு ஒரு நாளும் ஒரு யுகமா தெரியும். அவனுக்கு என்ன இருக்கு, கோடிக்கணக்கான வருஷங்கள் கடந்து போச்சு உலகம். இந்த ஒரு நாள் எல்லாம் அவனுக்கு கணக்கே கிடையாது. அவனுக்கு இந்த செகண்டோட கம்மி ஒரு நாள் என்பது. 10 வருஷம் என்பது கூட அவனுக்கு 10 செகண்டுக்கு சமம். சீக்கிரத்தில் அவனை பொறுத்த இது சீக்கிரம். அவன் என்ன செய்வான் தெரியுமா, நபிகள் நாயகத்தின் மீது பள்ளிவாசலுக்கு தொலைப்பானார்கள். காபத்துல்லாவிற்கு சஜிதாவில் கிடக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய குடலை சாணத்தோடு கொண்டு வந்து கழுத்திலே வைத்தார்கள். எழுந்திருக்க முடியவில்லை. மகள் ஓடி வந்து அதை புரட்டி விட்ட காட்சியை பார்த்து கைகொட்டி சிரித்தார்கள். யார் சிரித்தது? அபூஜஹல் சிரித்தான், உத்துபா சிரித்தான், அவருடைய சகாக்கள் எல்லாம் சிரித்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னஞ்சாங்க? அப்பதான் இந்த வசனம் அல்லாஹ் சொல்றான், தடுக்கிறானா, நான் பாத்துக்கிறேங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட போட்டாங்க மனுவை. என்ன போட்டாங்க? அல்லாஹும்ம அலைக பி அபீ ஜஹல், யா அல்லாஹ் இந்த கேலி பண்றான் அபூஜஹல், நீ பாத்துக்க. யா அல்லாஹ் இந்த உத்துபா கேலி பண்றான், இவனை நீ பாத்துக்க என்று பெயரை சொல்லி அங்க யாரெல்லாம் நின்றார்களோ அவர்களிட்ட சண்டைக்கு போகவில்லை. மனு அங்க போட்டான், யா அல்லாஹ் நீ பாத்துக்க. மனு போட்டாங்க. 1 வருஷம் ஆச்சு, அவங்க கைதான் ஓங்குது. 2 வருஷம் ஆச்சு, அவங்க கைதான் ஓங்குது. 3 வருஷம் ஆச்சு, அவங்க கைதான் ஓங்குது. ஓங்குது ஓங்குது, எவ்வளவு ஓங்குதுன்னு கேட்டா ஊரை விட்டு விரட்டுற அளவுக்கு ஓங்குது. இவங்க தான் ஊரை விட்டு ஓடினாங்க. அல்லாஹ் யுத்தத்துக்கு வரக்கானா, யுத்தத்தை அறிவிச்சுட்டான், வரல. இவங்க கைதான் ஓங்குது. எந்த அளவுக்கு ஓங்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களுடைய தோழர்களும் நாட்டை விட்டே வெறிந்து ஓடுகிற அளவுக்கு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போய் அடைக்கலம் தேடுகிற அளவுக்கு கை ஓங்குகிறது. மதீனாவுக்கும் போய் 1 ஆண்டு கழிந்து பத்ர் என்ற களத்திலே யுத்தத்தை சந்திக்கும் பொழுது இப்னு மஸ்ஊத் ஆரம்பகால முஸ்லிம்ல உள்ள ஒருத்தர், ஆரம்பகால சஹாபி, நபிகள் நாயகத்தின் மீது கழுத்தின் மீது அந்த ஒட்டக குடலை வைத்தார்களே, அதை கண்ணால பார்த்து கண்ணீர் வடித்தவர், ஒண்ணும் செய்ய முடியாம. அவர் அறிவிக்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தில் எவனெல்லாம் போட்டானோ அத்தனை பேரும் பத்ர் களத்திலே சொல்லி வச்ச மாதிரி ஒருத்தன் மிச்சம் இல்லாம அங்க இருந்து கை கொட்டுச்சு. அத்தனை பேரும் வேறற்ற மரங்களாக, வேறற்ற பேரிச்ச மரங்களாக கீழே விழுந்த காட்சியை கண்ணால் கண்டேன். 10 வருஷம் எடுத்துட்டான்ல. எதுக்கு? நான் பாத்துக்கிறேன்னு சொல்றானே, உடனடிக்கிற இந்த நாளைக்கே நடக்கும் விடுவான். அவன் பெரிய ஹக்கீம், நுணுக்கமானவன். உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றான், திருந்திரியா? போட வச்சுவிட்ட, விளங்காம வச்சுவிட்ட, இந்த ஆலிம்சா சொல்றதை கேட்டு மாட்டிவிட்ட, இந்த தப்லீகாரன் சொல்றதை கேட்டு மாட்டிவிட்ட, அஜர்த்தி சொன்ன அஜர்த்தி ஜியா அவர் சொன்னார்னு மாட்டிவிட்ட. டேய் திருந்திக்கடா, திருந்தல நடக்கிறது வேறங்கிறான்ல. மீன் பிடிப்போம்லங்க, தூண்டி போட்டு மீன் பிடிச்சு பார்த்திருக்கீங்களா? மிதப்பு கட்ட ஒண்ணு இருக்கு மேல, மீன் தூண்டில அந்த மண்புழுவை மாட்டி சின்ன மீனை மாட்டி இப்படி போடுவோம், அப்படி தொங்கும் மேல மிதக்கும் அந்த கட்டை. மீன் வந்து கடிக்கும், நமக்கு தெரியும் கடிச்சிருச்சு, வெட்ட மாட்டோம், விட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்? வெட்டினா தப்பிச்சிடும், நல்லா மாட்டணும். இந்த தூண்டி போய் உள்ளக்க போய் இந்த குறவலையில கரெக்டா மாட்டணும். அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த மீன் வந்து சாப்பிடு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த கைத்தை லூசா விடுவோம், கட்டை கீழே போவோம், இன்னும் கொஞ்சம் விடுவோம். நம்ம ஒரு கணக்கு பண்ணுவோம், இந்நேரம் வந்து தொண்டைக்கு போயிருக்கும், அது வரைக்கும் விட்டுட்டு விட்டு விட்டா தனியா வந்துடுவா, துண்டிப்பா. அதான் இல்ல விடுவான், இன்னும் திங்க விடுவான். அல்ல 2 லட்சம் கிடைக்கிற மாதிரி தெரியும், 3 லட்சம் கிடைக்கிற மாதிரி தெரியும். 2வது எலெக்ஷன்லயும் தேர்ந்தெடுக்கப்படுவாரு. சந்தோஷம், நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறோம். வெட்டுவான். யுத்தத்துக்கு அல்லாஹ் அறிவிச்சிருக்கிறான். இந்த மாதிரி தடுக்கிறவர்களுக்கு எதிராக அங்க நாங்கள் பாரம் சாட்டாமல் பொறுமை காத்துக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் இவர்களை பார்த்துக் கொள் என்று பாதிக்கப்பட்ட நாங்கள் அல்லாஹ் கற்று தருகிற வழியிலே கையேந்தி விட்டால் அவன் வாக்கை நிறைவேற்றுவான், வாக்களிச்சு நிறைவேற்றுவான். பள்ளி வாசலுக்கு வராது என்று போர்டு போடுற காட்சியை பார்க்கிறோம். இப்ப அந்த போடக்கூடிய எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, இந்த மௌலிது ஓதுறீங்களே, மௌலிது ஓதுறதுக்காக நான் சொல்ல வர்றேன். இந்த மௌலிது ஓதுற ஆதரிக்கிற உலமாக்கள் இருக்காங்களா, யாருங்கிறீங்க? உவதான். உவ எழுதுனது சஹாபி எழுதுனது இல்ல, தாபியன்கள் எழுதுனது இல்ல. 4 மதுகப்பை பின்பற்றாட்டி வரக்கூடாதுன்னு போடுறிய. 4 மதுகப்புல மௌலிது இருக்காடா? நான் கேட்கிறேன். 4 மதுகப்பை பின்பற்றாட்டி வரக்கூடாது. அப்ப முதல்ல அஜர்த்த வரட்டு. ஏன்? ஹனபி கிதாபுலையும் நாங்க தேடி பார்த்தோம், அந்த மௌலிதை காணோம். ஷாஃபி கிதாபுலையும் நாங்க பார்த்தோம், மௌலிதை காணோம்.